ஸ்தோத்திரமப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், Hallelujah, நன்றி செலுத்துகிறோம் hallelujah, அப்பா. hallelujah, புகழுகிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம் அப்பா. hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நீர் நல்லவர், 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 நல்லவர். நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஆமென். எங்களை நினைத்திருக்கிறீங்கப்பா, எங்களை நேசிக்கிறீங்கப்பா, உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீ என்னால் மறக்க விடுவதில்லைன்னு சொல்லுவீங்க. சில வேளை என் தாசனே உன்னை நான் தெரிந்து Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. எத்தனை பேர் இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் இணைகிறீர்கள்? இந்த நாளில் நிச்சயமாக அற்புதத்தை பார்ப்பீங்க, அதிசயத்தை பார்ப்பீங்க. என் தேவன் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறோம். சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக, பலத்துக்காக, விடுதலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த யூடியூப்பில், இந்த ஃபேஸ்புக் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் இயேசுவின் பார்வை உங்கள் மேல் இருக்கிறது. என் இயேசு உங்களையும் அவர் கவனிக்கிறார். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise பண்ணுங்க கொஞ்ச நேரம். Thank you, Holy Spirit. இயேசுவே நிச்சயமா எத்தனை பேர் இதில் இணைகிறீர்களோ நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. 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 Hallelujah, hallelujah. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர். ஆமென். எங்களை பாதுகாத்தீங்கப்பா, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தீங்கப்பா. ஆமென். எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலக்கி நிழலில் வைத்து பாதுகாத்தீங்கப்பா. கோட்டைக்குள் வைத்து எங்களை பாதுகாத்தீங்கப்பா. எங்கள் பாதுகாவலராக நீங்க இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். உம்மை துதிக்கும் போது அப்பா எரிக்க கோட்டை அப்பா தூள் தூளானதுப்பா. இன்றைக்கு ஆமென் எங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்
அப்பா உம்மை துதிக்கும் போது அப்பா ஒன்றும் இல்லாமல் ஆகுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். ஒவ்வொரு பிரச்சனைகளும் அப்பா நீங்க அறிவீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் பிரச்சனைகளையும் நீங்க அறிவீங்கப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஒரு பிரச்சனையாக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். உம்மை புகழுகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமைக்கு பாத்திரர் நீர் மாத்திரம் நான் இயேசப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனப்பா. நல்லவர். ஆமென். யோபு சொன்ன மாதிரி அப்பா நல்லவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நீங்க தருபவரா இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் இணைகிறவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து இணைந்தாலும் சரி, இந்த நாளிலே அற்புதங்களை பார்ப்பீர்கள், நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். என் தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமா, நம்ம ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நேரத்துல நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்துல நீங்க கவனத்தை கொண்டு வாங்க. இந்த ஜெபத்துல இணைங்க. முழு இருதயத்தோடு நீங்க இந்த ஜெபத்துல உங்கள் இருதயத்தை நீங்க கொடுத்து நீங்க இணைகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக மகிமை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை அந்த நேரத்துல அது நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் தேவ மகிமை இந்த நேரத்தில் உண்டாகட்டும். உங்கள் எண்ணங்கள், சிதறிக்கப்பட்ட உங்கள் மனநிலைமைகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் கண்ணீர், உங்கள் கவலை எல்லாம் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் இறக்கி வையுங்க. அந்த உன்னதரை நம்ம துதிப்போம், அவரை ஆராதிப்போம். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இந்த ஜெபத்தில் நீங்கள் ஆழமாக இணைந்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவனை நோக்கி பாருங்க. உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாத சிந்தனைகளை, உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் அமைதியாக வச்சு, இயேசப்பா என்னோடு கூட நீர் பேசும், நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் நீர் என்னோடு இடைபடுவீராக, என்னை விடுவிப்பீராக என்று நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் ஒரு தகப்பனை போல இறங்குகிற தேவன், ஒரு தகப்பனை போல, ஆமா, ஒரு தாயை போல தேற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுது. நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். இந்த ஒரு மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்தில் ஆமாம் கர்த்தருடைய வார்த்தையை சகோதரி பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஆமாம், வார்த்தையை கேட்போம். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிங்க. எந்த பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டத்தில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு, நான் பேசுகிற இந்த ஜீவனுள்ள இந்த இயேசு, நீங்கள் விசுவாசிக்கிற நம்புகிற இந்த இயேசு, அவர் உங்கள் அருகில் வருவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புத சுகத்தை அவர் தருவார். Thank you Jesus. Hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு தேவ வல்லமை இந்த ஜெபத்தில் அப்பா இறங்கணும் சுவாமி. எஸ்டடி இந்த ஜெப நேரத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தேவ மகிமை இறங்கட்டும். அற்புதத்தின் தேவன் உங்களை தொடரும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh rima shaba la barakala dikala diantuna debi ribo shibi libi rikala diantuna. Hallelujah, 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 hallelujah. கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் உண்டோ என்று தேவன் என்ன செய்கிறாராம், அவர் மனுபுத்திரரை அவர் நோக்கி பாருங்க. அவருடைய கண்கள் பூமியெங்கும் எப்பொழுதும் உலாவிக் கொண்டே இருக்குமா. வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. அவருடைய கண்கள் தன்னை தேடுகிற மனுபுத்திரன் உண்டோ, என்னை தேடுகிற பிள்ளைகள் இந்த பூமியில எங்க இருக்கிறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க என்று அவருடைய கண்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்குமா. ஆமா, நாம எப்பெல்லாம் அவர் நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அந்த இயேசுங்கிற நாமம் ஒரு மனுஷனுடைய நாவுகள் இருந்து அது புறப்படுகிறதோ, அப்பொழுது அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு செல்லுவதற்கு தேவ தூதர்கள் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாங்க.
தேவ தூதர்கள் உங்கள் அருகில் உண்டு. ஒவ்வொரு மனுஷருக்கும் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். நம்ம அந்த இயேசு அப்படிங்கிற இந்த 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 நாமத்தை நாம் உச்சரிக்கிற பொழுது தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாக அவர் அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தம்முடைய ஆவியை தந்திருக்கிறார். ஆமென். அந்த ஆவியில நீங்க இணைகிற பொழுது, இடைப்படுகிற பொழுது, ஆவியானவரே என் இருதயத்தின் குமுறல்களை, என் இருதயத்தின் சத்தத்தை, என் இருதயத்தின் வேதனைகளை, மனபாரங்களை, துக்கங்களை நீர் காண்பீராக என்று நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா இந்த நேரம் ஒரு அற்புதத்தின் நேரமாக இருக்கும். ஆமென். உங்கள் பலவீனத்தில் என் ஆண்டவர் தம்முடைய பலத்தை தருவார். நிச்சயமாக நாம ஜெபிப்போம், அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை தொட்டு சுகமாக்க விரும்புகிறவர். ஆமென். தம்மை தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். நன்றி 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 இயேசு. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் உங்களை தொடுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டுக்குள் அவர் இறங்குவார். ஆமென். நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் அவர் இறங்குவார். ஆமென். நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அவர் உங்கள் மேல் அசைவாடுவார். அவருடைய தொடுதலை நீங்கள் உணருவீர்கள். ஆமென். பாருங்க, குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து கேட்கிற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த மலை பிரசங்கத்தை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, யார் முன்னாடியும் வரக்கூடாது. அவன் தன்னை தீட்டு என்று சொல்லி என்ன செய்யணும், அவன் ஊருக்கு புறம்பே இருக்கிறவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்குள்ள, அப்பொழுது பட்டணத்துக்கு வெளியில் அவர் என்ன செய்தாராம், அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். நான் இதை விசுவாசிப்பேன், அவர் பிரசங்கம் பண்ணினதே அந்த குஷ்டரோகிக்காக. அவனுக்கு காஸ்பல் சொல்ல யாருமே இல்லை. அவனுடைய வார்த்தையை அவனால் கேட்க முடியாது. ஏன்னா அவன் ஆலயத்துக்குள்ள போக முடியாது. அவன் தன் பிள்ளைகள், தன் மனைவி, குடும்பங்களை விட்டு அவன் தனிமையா போய் இருக்கணும். அவனுக்குள்ள ஏக்கம் இருக்கும். தன் பிள்ளைகளை பார்க்கணும், தன் மனைவியை பார்க்கணுங்கிற ஏக்கங்கள் இருக்கும். ஆனால் பார்க்க முடியாது. அவன் உள்ள வரவே கூடாது, பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது, ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஆண்டோடைய வார்த்தை கேட்க முடியாது. அவன் காடுகளுக்குள்ள தான் இருக்கணும். பாருங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர்னா, அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். அவர் நம்மை தேடி வருகிற தெய்வம். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு அது யாருமே இல்லையே, என் சத்தத்தை கேட்க, என் வார்த்தையை கேட்க, என்னை மதிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை, என்னை கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க சத்தத்தை கேட்பதற்கு, உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு, உங்கள் மனபாரத்தை கேட்பதற்கு, உங்கள் சஞ்சலத்தை கேட்பதற்கு, உங்கள் புலம்பலை கேட்பதற்கு உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, அவர் தேடி வந்த தெய்வம், அவர் தேடி வருகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தேடி வருகிறவர். அவர் நீதிமான்களையோ பரிசுத்தவான்களையோ அவர் தேடி வரல, அவர் பாவிகளை தேடி வந்தவர். ஆகாதென்று மனுஷர்களால் தள்ளப்பட்டவர்களை தேடி வந்தவர். அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களை தேடி வந்தவர். நிச்சயமாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் இயேசுவின் கரம் இந்த நாளில் உங்களை தொடும். ஆமென். என் இயேசுவின் கரம் உங்களை தொடும். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல என் இயேசுவின் வல்லமை உங்களை நிரப்பும். ஆமென். நீங்க எந்த மனபாரத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் பாரத்தை, உங்கள் மனபாரத்தை, உங்கள் துக்கத்தை, உங்கள் தேவைகளை என் இயேசு அறிவார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம துதிப்போம், நம்ம ஜெபிப்போம். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. வார்த்தைகளை நம்ம சொல்ல 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 அந்த பரலோகம் திறக்கும்.
பரலோகம் திறக்கும், உங்களுக்கு நேராக திறக்கும். என் தேவனுடைய பார்வை உங்கள் மேல் விழும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அநேகர் இதில் இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. 2-3 வாரமா இந்த சனிக்கிழமை அந்த ஹீலிங் ப்ரேயரை கண்டினியூ பண்ண முடியலை. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் கிருபை கொடுத்தார், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதில் இணைகிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாளில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னதமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ராஜா, இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் சுவாமி. Thank you Holy Spirit. Hallelujah. யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறது, கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். உபாகம் 7:15 சொல்லுகிறது, கர்த்தர் சகல நோய்களையும் அவர் உன்னை விட்டு விலக்குவார். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எசேக்கியா ராஜா அவன் கண்ணீர் விட்டான், அவன் வியாதியாய் இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீ ஆயத்தப்படு, நீ மரிக்கப் போகிறாய், நீ மரிக்கப் போகிற ஆயத்தப்படு என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் எசேக்கியாவோ தேவ சமூகத்தில் திரும்பி நின்று அவன் கண்ணீர் விட்டானான். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற பொழுது அவர் மனதுருகுகிறவர். எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாய் தன் பிள்ளை கண்ணீர் விடுகிற பொழுது எப்படி தாங்கிக் கொள்ள முடியாது, என்ன வைராக்கியத்தில் இருந்தாலும் சரி, பிள்ளைகள் மேலே கூட எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பிள்ளைகள் மனம் கசந்து அழுகிற பொழுது மனதுருகுகிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய இரட்சகர் அவர் அன்புள்ளவர், அவர் அன்பில் மயங்குகிறவர். நாம் அவரை நேசிக்கிற பொழுது அவர் நம்மிடத்தில் இறங்கி வருகிறவர். எசேக்கியா கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அந்த ஜெபம் எவ்வளவு வேகமாக கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. பேசிக்கொண்டிருந்த அந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த அடுத்த நிமிஷமே அவன் மனதுருகினான். அவன் பலவீனத்தை அறிந்த உடனேயே, நான் மரிக்க போகிறேனா, இந்த வியாதி என்னை கொன்று விடுமா, மரணம் என்னை நெருங்கிவிட்டதோ என்று சொல்லி அடுத்த நிமிஷம் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரி தேவன் மாத்திரமே என்று சொல்லி அவன் சுவர் பக்கமாக திரும்பி நின்று அவன் கண்ணீர் விட்டு அழுதான். நிச்சயமாக இந்த நேரத்திலும் கூட உங்க உள்ளத்தில் ஒருவேளை உங்கள் வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க அந்த தேவனை நோக்கி பாருங்க. நிச்சயமாக என் தேவன் உங்கள் அருகில் அவர் வருப்பார், உங்கள் அருகில் அவர் இறங்குவார், உங்களை தொடுவார், உங்களை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டேன் ஆண்டவர், நான் அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், நான் 15 வருஷம் அவனுக்கு நான் கூட்டி கொடுக்க போறேன், ஆயுளை நீடித்து கொடுக்க ஒரே ஒரு அதிகாரம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டு. ஹல்லேலூயா. மருத்துவர்கள் உங்களை பயமுறுத்தி இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவர்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச காலம்தான், இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடையாது, உங்களை காப்பாற்றுவது கடினம் என்று சொல்லியிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, உங்கள் மகனை காப்பாற்ற முடியாது, உங்கள் கணவரை காப்பாற்ற முடியாது, ஐயோ இதற்கு மேலே நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையற்று போகாதிருங்கள், நமக்காக ஒருவர் உண்டு, மனதுருகுகிற ஒரு தெய்வம், அவர் அற்புதங்களை செய்வார். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா பிதாவே, இந்த அற்புதமான இந்த சுகமளிக்கும் இந்த ஆராதனை, இந்த ஜெப வேளையில் யாரெல்லாம் இதில் இணைகிறார்களோ ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய மனதுருக்கம் உண்டாகணும் சுவாமி. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Father. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறாராம், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை.
நம்முடைய பலவீனங்களை தாமே சுமந்தவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. ஒரு தெய்வீக பிரசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. ஓ thank you Jesus. அப்பா பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. நன்றி ஐயா. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை அளிக்கிறவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. சுகம் தருகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஐயா. தொட்டு சுகமாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த ஜெப நேரத்துல ராஜா உங்க மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தொடுகிறது அப்பா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிறோம். நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற என் தேவனப்பா நீங்க. இயேசுவே, ஹல்லேலூயா. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீர் அறிகிற தேவனா இருக்கிறீர். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவ வல்லம் இந்த நேரத்திலும் இறங்கட்டும் அப்பா. இயேசுவே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, ஆமென். நீ கலங்காதே, நீ திகையாதே, ஆமென். நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று நீ சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி. ஒரு தெய்வீக மகிமை இந்த நேரத்திலும் அப்பா இறங்கட்டும் சுவாமி. இறங்கட்டும் அப்பா. அப்பா உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. தொடட்டும் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் இயேசுவின் கரம் பிள்ளைகளை தொடுவதாக. தொடுவதாக. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Holy Spirit. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உன்னதரே உமக்கு நன்றி. நன்றி. மகா பெரியவரே உமக்கு நன்றி. நன்றி. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி. அதிசயத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி. இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி நன்றி அப்பா. அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், நன்றி. நன்றி. மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர் அப்பா நீங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற என் தேவனப்பா நீங்க. ஆமென். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிற சேனைகளின் கர்த்தர் அவர். நன்றி. அவர் நம்மோடு இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரங்களை கொடுக்கிறவரா. நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். எப்படிப்பட்ட கட்டுகள், எப்படிப்பட்ட நெருக்கங்கள், ஹல்லேலூயா, பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆமென். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் நீர் மாற்றணும் சுவாமி. விடுதலை. விடுதலை. ஹல்லேலூயா. எந்த பலவீனத்திலும் உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு புதிய பலன் அப்பா. சுகம். சுகம் அப்பா. எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் என் தேவ ஆவியானவர் விடுதலை. ஜெயம். இந்த நேரத்தில் பிள்ளைகள் மேல நீர் அசைவாடணும் சுவாமி. ஆமென். ஓ ரீமா ஷாபலா பரக்கல அதியான் சொன்னதிவி அஷரரகர. ரீபோ ஷீபி லீபரக்கல அதியான் சொன்னதி. ஓரக. அவர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லவரப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Father. பக்தன் சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் அப்பா. உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஓ thank you Holy Spirit. யெகோவா ஈரே, உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம், உமக்கு நன்றி. யெகோவா ஷம்மா, உமக்கு நன்றி. யெகோவா ரூபா, உமக்கு நன்றி. எல் ஷடாய், நன்றி அப்பா. எல் ஷடாய். நன்றி. நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நீர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆமென். எத்தனை பேர் இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும். இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க மேல தேவ வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. ஓ thank you Jesus. நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. நீரே எந்தெந்தைக்கும் அனாதியா எங்கள் தேவனா இருக்கிறீர் அப்பா. Thank you Jesus. நன்றி அப்பா. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் ஆமென். நான் அவனை விடுவிப்பேன். ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாம ஒருபோதும் கெட்டு போக மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் குடும்பத்துல ஒரு நபரை ஆண்டவர் தொட்டுட்டார்னா போதும். உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகள் ஒருத்தர் இருந்தா போதுங்க, உங்க முழு குடும்பத்தையும் ஆண்டவர் அவர் ரட்சிப்பார், ஆமென். அவர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நீதிமானை தேடுகிறார், ஒரு நீதிமான் நிமித்தமாக அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு நீதிமான் ஆண்டவர் அறிந்திருக்கிற பிள்ளைங்க இருந்தா போதும், அந்த ஒரு வெளிச்சமானது அந்த முழு குடும்பத்தையும் மாற்றும், வாசிக்க செய்யும். எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும். ஆமென். Thank you Jesus. நன்றி. நன்றி அப்பா. அப்படிப்பட்ட வல்லமை மாற்றலும் கொண்ட தேவன். இந்த நேரத்துல தேவ வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அநேகர் இதில் நீங்க இணைந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா.
அருமையான சகோதரர் டி சதீஷ், கர்த்தருடைய கரம் உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல இறங்கட்டும். தொடட்டும் அப்பா, என் தேவ வல்லமை உங்களை தொடட்டும். தொடட்டும். ஹல்லேலூயா. சுந்தரி மலர், என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, உங்க பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கட்டும். இறங்கட்டும். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துல இணைகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். சகோதரி ராதா மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனு, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். இறங்குதுப்பா. ராம் கிருஷ் மேல தேவ மகிமை பொழுது இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. தரணி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. 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 ஆனி ஜெபசீலி, ஆனிஸ் ஜெபசீலி, பார்த்திபன், கர்த்தருடைய கரம் உங்க மேல இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தரணி, ஹல்லேலூயா. தரணி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஆஞ்சலி ஜாய்ஸ், தேவ வல்லமை உங்களை தொடட்டும். ஸ்டெல்லா ஆண்டோனி, தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிமளா ராமு, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. இறங்கட்டும். இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை உங்க குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆஞ்சலின் ஜாய்ஸ், தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சந்திரிகா பிரியதர்ஷினி, கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும் இப்பொழுது. தேவ வல்லமை உங்கள் இருதயத்தை திறக்கட்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் காணக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஸ்டெல்லா ஆண்டோனி, தேவ மகிமை உங்களை தொடட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா. உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். உங்கள் கால்களில் காணக்கூடிய வெரிகோஸ் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. மகிமை இறங்கட்டும். இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். இன்னும் அநேகர் நீங்க இணைந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க மேல கர்த்தருடைய கரம் இறங்கும். ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்கள் பலவீனத்தில் என் தேவன் தம்முடைய பலத்தால உங்களை அவர் இடை கட்டுவார், அவர் நிரப்புவார். பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. வார்த்தை வல்லமையுள்ளது. பாருங்க, சொல்லுங்க, இயேசுவே நான் பலவான். இப்பொழுது உங்க வார்த்தையை கேட்கிற நான் பலவான். உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நான் பலவான். சொல்லி பாருங்க, நான் பலவான். நான் பலவீனன் அல்ல. என் பிள்ளைகள் பலவீனர்கள் அல்ல. என் கணவர் பலவீனர் அல்ல. என் மனைவி பலவீனர் அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பலவான்கள். இயேசுவின் நாமத்தில் பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. 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 அன்பழகன், அன்பு. நீங்க போட்டிருக்கீங்க, நுரையீரல் பகுதியில் உள்ள கட்டி மிகவும் வலிக்கிறதுன்னு போட்டிருக்கீங்க. தூங்க முடியாமல் இருக்கிறேன், நான் தூங்கி பல மாதங்கள் ஆகிறதுன்னு எழுதியிருக்கிறீங்க. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. இப்பொழுதே சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே வல்லமை இறங்கட்டும். அன்பழகன், அன்பு, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. உங்க நுரையீரல்ல உள்ள கட்டி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல நான் பேசுகிறேன். இப்பொழுதே இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்பொழுதே தொடட்டும் அப்பா. சகோதரர் அன்பழகனை இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். நுரையீரல்ல காணக்கூடிய அந்த கட்டிகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது மறைந்து போகட்டும். வலிகள் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும். Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. தீபா, கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. அநேகர் ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறீங்க. நம்ம ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். மீண்டுமாய் நிச்சயமாக நான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க, சோர்ந்து போகாம. ஆமா, இந்த ஜெபத்தில் இணைந்திருங்க. நம்ம அவரை துதிப்போம். கர்த்தரை துதிப்பது மிகவும் நல்லது. அவரை துதிக்கிற பொழுதுதான் தேவ மகிமை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அவர் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். ஆமா, அவருடைய நாமத்தை நாம சொல்லி துதிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வருவார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் இயேசு இறங்கி வருவார். நான் இங்க போனாதான் இறங்கி வருவாரா? நான் இந்த ஆலயத்துக்கு போனாதான் அவர் வருவாரா? நான் இந்த சபைக்கு போனாதான் இருப்பாரா? இல்ல, அவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை கூப்பிடலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கலாம், சபைக்கு போக முடியாம இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம்.
ஆனாலும் இந்த ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டது உங்கள் வீடுகளுக்குள் கர்த்தர் இறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்துல அவரை தேடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல அவரை தேடுகிற பொழுது என் தேவன் இறங்குவார், உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். தேவ மகிமை உங்களை நிச்சயமாய் நிரப்பும். நிச்சயமாய் இந்த நேரத்தில் நிரப்பும். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கண்ணீர் மாறும், உங்கள் புலம்பல்கள் மாறும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் ஒரு தெய்வீக வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ கிருபையான இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அளவில்லாத கிருபை இந்த ஜெப நேரத்தில் இறங்கட்டும். ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னுமாக எங்களை நெருக்கி ஆசீர்வதிக்கும் எங்கள் தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதியை சரிகட்டுகிற தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை பிடித்து அப்பா எங்களை செம்மையான பாதைகளில் வழி நடத்துகிற தேவன் அப்பா நீங்க. உயர்ந்தவரே உங்க நாம மகிமைப்படட்டும் இந்த நேரத்தில். இயேசுவே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடணும் அப்பா. அற்புதமான உம்முடைய கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும். இந்த ஜெப நேரத்தில் உங்க மகிமை இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 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 தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய சமீபமாக இருக்கிற பொழுது அவரை நாம் கூப்பிடணுமாம். அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில் அவரை கூப்பிடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் நம்ம என்ன செய்யணுமா? அவரை பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னா, தேவன் நம்மை நெருங்கி நிற்கிற நாட்களாக இருக்கிறது. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுக்கிறார். இது கிருபையின் நாட்களாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களும் பொல்லாத நாட்களாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று சொல்லி யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனாலும் தேவனும் தம்முடைய வருகைக்கு உள்ள நாட்கள் சமீபமாக இருக்கிறபடினாலே அவரும் தம்முடைய ஆவியின் வல்லமை அளவில்லாமல் அவர் ஊற்றுகிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய ஆவியினாலே அவர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த நாட்களில் நம்ம உண்மையாய் உத்தமமாய் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே என்னை தொடும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும் நீங்கள் கூப்பிடுகிற பொழுது தேவ ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் கடன் பிரச்சனைகள் மாறும், உங்கள் நெருக்கங்கள் மாறும், உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் அவமானம் மாறும், உங்கள் வியாதி உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து என் தேவன் தம்முடைய சமாதானத்தை அளவில்லாமல் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாமதித்தாலும் காத்திரு, நீ அதற்காக காத்திருன்னு ஆண்டவர் சொல்ல. யாரோ ஒருத்தருக்கு, ஒரு சகோதரருக்கு கர்த்தர் பேசுகிறார், தாமதித்தாலும் பொறுமையா இருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அது வந்து சேரும். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல. பாருங்க, மனுஷங்கிட்ட போனா அவன் எண்ணி எண்ணி கொடுப்பான் இல்லையா? எண்ணி பார்ப்பான். ஆமா, 1க்கு 3-4 தடவை எண்ணி தான் கொடுக்குறான். ஆனா நம்முடைய தேவன் அவர் எண்ணி கொடுக்கிறவர் அல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு கிள்ளி தருகிறவர் அல்ல, அவர் அள்ளி தருகிறவர். உங்க வாழ்க்கையில நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ வல்லமை உங்களை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஒரு தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்தில் தெய்வீக மகிமை ஒவ்வொரு கூடாரங்களிலும் இறங்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு வாசம் செய்கிற தேவன். ஆக நம்ம பயப்பட வேண்டாம். உங்கள் ஒவ்வொருடைய தேவன் இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய தேவன் இருக்கிறார். யாரோ ஒரு சகோதரி, நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க, நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க, உங்க குடும்ப சூழ்நிலையை கண்டு நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கைவிடப்படுவதில்லை. மனுஷன் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனால் என் இயேசு சொல்லுகிற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அளவில்லாத உடைய பிரசன்னம் மகிமையும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். எப்படிப்பட்ட பொல்லாப்புகள், எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள், ஹல்லேலூயா இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் செழிக்க முடியாதபடி, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க முடியாதபடி, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எந்த பொல்லாத பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் சுவாமி. இந்த நேரத்தில் பிசாசுகள் கட்டப்படட்டும். இந்த ஜெப நேரத்தில் பிசாசுகள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துஷ்ட கிரியைகள் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சிந்தை கெடுக்கிற ஆவிகள் கட்டப்படட்டும். ஓ ரீமா ஷாபலா பரக்கல தியான் சொன்னதேவி. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தர் சொன்னார், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். ஆமா, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் கெடுக்க விட மாட்டார். உங்கள் சரீரமாகி ஆலயத்தை ஆண்டவர் கெடுக்க விட மாட்டார். ஒரு சகோதரி, நீங்க 2 பிள்ளையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க, கண்ணீரோடு இதை பார்க்குறீங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன செய்யட்டும் என்று அறியாம இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்க கணவர் உங்களை விட்டு பிரிந்து போயிட்டார். 2 பிள்ளையோடு எனக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். நீங்க 2 குழந்தையோடு கூட நீங்க இருக்கிறீங்க, பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் உங்களுக்கு. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். ஹல்லேலூயா. என் இயேசு உங்களுக்கென்று வழிகளை அவர் திறப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்யட்டும் என்று கண்ணீரோடு நிற்கிறீங்க. என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் அருகில் என் இயேசு அவர் இப்பொழுது இருக்கிறார். புதிய வழிகளை அவர் உங்களுக்கென்று உண்டாக்குவாரா. சோர்ந்து போகாதிருங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள தெய்வமே, நீர் கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுகிறீர், உமக்கு நன்றி. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வல்லமை தொடரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது நாம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பிற்பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல அந்த ஜெபத்தில் இணைகிற உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. உங்கள் சரீர பலவீனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்க. என் இயேசு உங்களை தொடுவார். என் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். சோர்ந்து போகாம ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமா கவனிங்க. கர்த்தர் உங்க கூட அவர் பேசுவார். நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் உங்களோடு கூட அவர் இடைபடுவார். மீண்டும் நாம் ஜெபிப்போம். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே வார்த்தை கொடுக்கிற சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவன் உங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளை அவர் உங்களுக்காக பேசுகிறாருங்கிறத உறுதியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆம் ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமாக அற்புதமாக நிறைவேற்றுபவராக இருக்கிறாரு. நாம் இன்றைக்கு எந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் அப்படின்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். நம்ம எல்லாரும் நிறைய நேரம் கேள்விப்பட்ட வசனம்தான். இன்றைக்கு தேவன் இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு. அதில் என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னா, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை அதுதான்.
உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அப்போது இந்த உலகத்தில் இருக்கவன் யார் அப்படின்னா பிசாசானவன். அவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமையானவர், பெரியவர். அப்போது அவனுடைய எந்த கிரியைகளும், அவனுடைய எந்த பயமுறுத்துதலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இப்போது யோவான் இது எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அங்கே ஃபால்ஸ் ப்ராஃபசிஸ், பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்கள தான் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்களை நாம் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இங்கே நீங்கள் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோட வாழ்க்கை பயமாக இருக்குது. பயத்திலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு சிங்கம், ஒரு பெரிய சிங்கம் பயங்கரமாக 4-5 சிங்கங்கள் கூட சண்டை போட்டுட்ருக்குது. ஒரு மனுஷன் ஒரு செருப்பை எடுத்து காட்டும்போது அந்த சிங்கம் பயந்து போய் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியுது. அந்த சிங்கம் அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் ஒரு சின்ன செருப்புக்கு அது அவ்வளோ பயந்து நடுங்குது. அதுக்கப்புறம் அவங்க அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிங்கம் குட்டியாக இருக்கும்போது இருந்தே அந்த செருப்பை காட்டி அதை வச்சு அடித்து அதை கீழ்ப்படியை செஞ்சதுனால, பயமுறுத்துனதுனால அந்த சிங்கம் அவ்வளோ பெரிய சிங்கம் ஆனதுக்கப்புறமும் அதுக்கு அந்த பயம் போகலை. அந்த செருப்பை பார்க்கும்போதெல்லாம் பயந்து எவ்வளவு பெரிய ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தா கூட அந்த செருப்பை பார்த்த உடனே அது பயந்து போய் அப்படியே கோணி குறுகி உட்கார்ந்துருது. நாம் நிறைய நேரங்களில் இதை மாதிரி தான் இருக்கோம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பிசாசை குறித்து ஒரு பெரிய பிக்சரை நம்முடைய மனசில் பதிய வச்சுருக்குறாங்க. அவன் ரொம்ப பெரியவன், அவன் இதை செஞ்சுருவான், அதை செஞ்சுருவான், நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அவனுக்கு ஆக்சுவலாக ஒரு வல்லமை கூட இல்லை. அவனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோற்கடிச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. நமக்காக ஒரு ஜெயித்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழுகிறோம். ஆனால் இதை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் பிசாசை குறித்து நம்ம பயப்படுறோம். அவனை குறித்து பயந்து அவனை பெருமையாக பேசி ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னா அதை குறித்து எனக்கு இது இவ்வளோ கஷ்டம், இத்தனை வருஷமாக இருக்குது, என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, என்னால் இதை அடைக்கவே முடியல, இப்படியே பேசி 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 ஒன்றுமே இல்லாத, வல்லமையே இல்லாத பிசாசுக்கு வல்லமையை நம்ம கொடுக்குறோம். அவனை குறிச்சே பேசும்போது, அவனை குறிச்சே பெருமையாக பேசும்போது, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதும், உங்களை குறித்து மற்றவங்க சொல்லும் போதும் நாம் அவனை ஜெயிக்க வைக்கிறோம். பிசாசு ஆனவனுக்கு அவனை பெருமைப்படுத்தி ஒன்றுமே இல்லாத அவனை நம்ம பெரிய ஆளை ஆக்கும்போது தான் பிசாசானவன் ஏதாவது ஒரு கிரியை செய்ய முடியுது. இன்றைக்கு தேவன் அதை அப்படியே உடைக்க போகிறாரு. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரண்களும் உடைய போகுது, அத்தனை கட்டுகளும் நீங்க போகுது. தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கு உணர போகிறீங்க. அதை உணரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. அவர் எவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் முன்னாடி இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு. அவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலையும் அவனால் அதை சொல்ல முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நீங்கள் பல்வேறு தேவைகளில் இருக்கலாம். உங்களுடைய தேவைகள் மிக பெருசாக இருக்கலாம். பிரச்சனைகள் மத்தியில் கண்ணீரோடு இருக்கலாம். தினம் தினம் தூங்க முடியாமல் படுக்கை முழுவதும் கண்ணீரால் நீங்கள் நிரப்பலாம். எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. முழுவதுமாக அடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கிறாரு. எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு ஜெயத்தை இன்றைக்கு கட்டளையிடுகிறாரு. ஆமென். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தில் 3 பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போது நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. உங்களை உண்டாக்குனவர் தேவன். அவர்கிட்ட இருந்து தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. நிறைய வசனங்கள் இருக்குது, நாம் அவருடைய புத்திரராக இருக்கோன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நாம் ஒவ்வொருத்தரும்
நீங்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நிறைய வருடமாக இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, தேவனுக்கு புத்திரராக இருக்கிறீங்க. பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய எதிரி யார் அப்படின்னா இந்த பயம்தான். நாம் பயப்படும் போது தான் பிசாசானவனால் வேலை பார்க்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லுது, தைரியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறாராம். அன்பும் தெளிந்த புத்தியும் பயத்தின் ஆவியே கொடுக்கல. அதுதான் இங்கே போடப்பட்டிருக்குது. அடிமைத்தனத்தின் ஆவி தான் பயமுள்ள ஆவி, அதை கொடுக்கல. நமக்கு புத்திரரான தேவ புத்திரரின் ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன ஆவினா அன்பு, தெளிந்த புத்தி, தைரியம் உள்ள ஆவியை நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போது உங்களுக்கும் எனக்கும் தேவனால் நீங்கள் உண்டாயிருக்கும் போது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆவி புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒரு குழந்தை ஒரு தைரியமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா இருக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு குழந்தை தனியாக போகிறதுக்கும் தன்னுடைய அப்பா கூட அது நடந்து போகிறதுக்கும் கையை பிடிச்சி போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த பிள்ளையோட இருதயத்தில் என் அப்பா எவ்வளவு பெரியவர், அவர் பெரிய ஹீரோவாக தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அப்படி ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு வீர நடந்து போகும் சின்ன பிள்ளைங்க. இப்போது நீங்களும் நானும் அதே ஒரு மென்டாலிட்டி, சின்ன பிள்ளைகளுடைய இருதயம் நமக்குள்ளே வேணும். அது உண்மையிலே அவங்க அப்பா பெரிய ஆளா அப்படிங்கிறதுலாம் தெரியல, ஆனால் உங்கள் அப்பாவும் என்னுடைய அப்பாவும் நிச்சயமாக பெரியவர். இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்ல தேவன், அவருடைய கரங்களை நாம் பிடிக்கலை, அவர் நம்முடைய கரங்களை பிடிச்சிருக்கிறாரு. அவர் கூட நீங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி நடக்கணும், யாரால் உண்டாயிருக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் யாருடைய புத்திரர்கள், உங்கள் அப்பா யார். அப்போது உங்களுக்குள்ள பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்காக சொல்லுகிற வார்த்தை. உங்களுடைய நம்பிக்கை தேவன் யார், உங்கள் அப்பா யார் அப்படிங்கிறதுல இருக்குது. நிறைய நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்ல. ஒரு சின்ன வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுடைய அப்பா அவன்கிட்ட போய் லாஸ்ட்டு காலத்தில் இறந்து போகும் தருவாயில், நான் உனக்கு ஒரு பெட்டி, ஒரு புதையல் சேர்த்து வச்சுருக்கிறேன், நீ இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியை கொடுக்குறான். அந்த பெட்டியை வாங்கி எங்கள் அப்பா தந்துட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டில் பத்திரமா சேர்த்து வைக்கிறான். தினம் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒரு நாள் அதை எடுத்து திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளே இருந்த காசு, பணம், வைரம், நகைகள் அதெல்லாமே எத்தனையோ தலைமுறைக்கு அவன் உட்கார்ந்து சாப்பிட்லாமா. அவ்வளவு பெரிய புதையலை பெட்டி நிறைய வீட்டில் வச்சுட்டு தினம் பிச்சை எடுத்து வேதனையோடு அவனுடைய வாழ்க்கையை அவன் கழிச்சிருக்கிறான். இன்றைக்கு நாம் கூட நிறைய நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம். வலிகள், வேதனைகள், தேவைகள் சந்திக்கப்படாமல் ஒரு பற்றாக்குறை, குறைவுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பா யாருன்னு தெரியாததுனால, தெரிஞ்சு அதை உணராமல் இருக்கிறதுனால. அவரை நீங்கள் உணரும்போது, அவர் எவ்வளவு பெரியவன்கிற அறிவு உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் நிச்சயமாக விடுதலையாவீங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த பகுதி இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறவன் யார்? இங்கே அது உலகத்தில் இருக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், பிசாசு அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா தோற்று போனவன். அவனோட பேரே தோல்வி அடைந்தவன் தான். சிங்காசனத்தில் நம்முடைய அப்பா உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. இவன் ஒரு சாதாரண தூதன், அதுவும் விழுந்து போன தூதன். உங்களுக்கும் எனக்கும் தேவ தூதர்கள் பணிவிட செய்கிறாங்க. அப்போ நாம் எப்பேற்பட்டவங்க? அவரோடு உன்னதத்தில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய தேவன் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். பிசாசானவன் ஒரு தூதன், தானியேலில் பார்க்குறோம், ஒரு தூதன் அவன் அந்த கபிரியேல் கொண்டு வருகிற பதிலை எதிர்த்து சண்டையிடுறான். மிகாவேல் தூதன் சண்டை போடுறான். அப்போது ஒரு தூதன் தான் பிசாசுக்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு தான் அவனுக்கு தகுதி இருக்குது. அந்த பிசாசானவன் தோற்று போனவன், அவன் சிங்கம் போல கர்ஜிக்கிறான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. சிங்கம் இல்லை, அவன் ஒரு போலியான சிங்கம், பொய்க்கு பிதா. அவன் பேசுகிறது அத்தனையும் பொய். நம்மளை பயமுறுத்தி வைக்கிறதுக்காக தந்திரமாக அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான்.
அவன் யார், அவன் ஒன்றுமே இல்லாதவன்கிறத நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அன்றைக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம அவனை ஜெயிச்சிடலாம். எப்போ நமக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னு தெரிகிறப்ப. அதுதான் அடுத்த வசனம். அந்த வசனத்தில் அடுத்த பகுதியில் இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அது நமக்கு தெரியும். நமக்குள்ளே இருக்கிறவர் யாருங்கிறது நமக்கு தெரியும். பிதாவானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இனி நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கும் போது, அவர் அவ்வளவு பெரியவராக பிழைத்திருக்கும் போது பிசாசானவன் உங்ககிட்ட எதுவுமே செய்ய முடியாது. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறதுனால இந்த உலகத்தின் சத்தம் உங்களை ஒன்றுமே செய்யாது. இந்த உலகத்தில் இருக்கிறவனுடைய எந்த கிரியையும் உங்களை அசைக்க முடியாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவர். அவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாரு. இஸ்ரவேலே, என்னுடைய தாசனே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுகிறாரு. அவர் உங்களுக்கு சுகத்தை தருகிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறாராம். அவர் உங்களுக்காக எவ்வளவோ தன்னுடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாரு. இவ்வளவு அன்பான தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களுக்காக அவர் கிரியை செய்கிறாரு. அவர் பிசாசுகளை துரத்தும் போது எப்படி துரத்தினார்னா, அதிகாரத்தோடு துரத்தினார். பிசாசுகள் அவரை பார்த்து நடுநடுங்கின. அவர் அங்கேருந்து வரும்போதே தேவகுமாரன் வருகிறாருங்கிறத கண்டுபிடிச்சி பயந்து அலறின. நீங்களும் நானும் அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்மளை பார்த்து பிசாசு அதே மாதிரி தான் நடுங்குகிறான், அதே மாதிரி தான் அலறி பயப்படுகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் பயந்துடுறோம். நாய்கள் தெருவில் போயிட்டுருக்கும்போது அப்படி தான் நாம் போய் சும்மா போயிட்டுருக்கிற நாயை பார்த்து பயந்து நம்ம நடுங்கும்போது அது தைரியமாக நம்மக்கிட்ட எதிர்த்து வருது. பிசாசானவன் அதே மாதிரி தான். நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது பிசாசு ஓடி போகிறான்னு வசனம் சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான்னு சொல்லுது. அப்போது நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து தைரியமாக நிற்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி கடலை அதட்டுறாரோ, அவர் இயற்கையே அவ்வளோதான், அப்படி தான் அதட்டுறாரு. எல்லா விதமான அற்புதங்களும் அவர் செய்யும்போது வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. செங்கடலை 2ஆ பிளக்கிறாரு. ஏகப்பட்ட அற்புதங்களை நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் நமக்காக செய்த அற்புதங்கள், மனுஷங்களாகிய நமக்காக அவர் செய்த அற்புதங்கள். அவ்வளவு பெரியவர் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அதே அற்புதங்களை செய்பவராக இருக்கிறாரு. ஆமென். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்போது தாவீது கோலியாத்தை எதிர்த்து போகும்போது கோலியாத்து பயங்கர பலமுடையவனாக இருக்கிறான். ஆனால் தாவீது அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய பலத்தினால் அவனை எதிர்த்து நிற்கிறான். இன்றைக்கு உங்களையும் நான் அதைத்தான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு நோய், ஏதாவது நோய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நோயாக இருந்து டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை சொல்லி இத்தனை மாதம்தான் இல்லை இவ்வளோ வருஷம் நீங்கள் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு. நீங்கள் அதை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள தாவீதுக்குள்ளே இருந்த தேவனை தாவீது நம்பின மாதிரி உங்களுக்குள்ளே பிழைத்திருக்கிற தேவனை நீங்கள் நம்புங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நோய் உங்களை விட்டு ஓடி போகும், தோற்று போகும். பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அதுவும் உங்களை விட்டு ஓடி போகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய தேவனை நம்பி இருக்கும்போது காணாமல் போகும். நம்ம வேதத்தில் ஏகப்பட்ட அற்புதங்களை பார்க்குறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நின்றாங்க. அங்கே தேவனே இறங்கி அவங்க கூட வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவங்கள காப்பாற்றுறாரு. இன்றைக்கு அதே தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்றுறதுக்காக நம்ம நடுவில் இருக்கிறாரு. நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக தான் இப்பொழுது இந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க. நிறைய பேர் டைப் பண்ண முடியாமல் மனசில் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. தேவன் இது எல்லாவற்றையும் அறிவார். அவர் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாரு. என் பிள்ளை என்னை தேடுதாங்கிறத பார்க்குறதுக்காக மண்ணுலகில் மனுபுத்திர மேலே நோக்கமாக இருக்கிறாராம்.
அவர் இப்போ உங்களை பார்க்குறாரு. நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவனித்து பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்போது நாம் சாதாரணமாக ஒரு மனுஷங்களை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பார்க்குறோம், அவ்வளோதான், மனசில் பதியாது. அது என்னன்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் நம்மளால் அதை சொல்ல முடியும். அதே தான் இன்றைக்கு தேவன் உங்களை சும்மா பார்க்கல, அவர் உங்களை நோக்கி பார்க்குறாரு. நோக்குறாருங்கிறதுனா கவனிக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கவனித்து பார்க்குறாரு. அந்த தேவைகளை நிறைவேற்ற வல்லவர் இந்த உலகத்தில் அவர் மாத்திரம்தான். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் தேவன் மாத்திரதாங்கிறத நீங்கள் நம்புங்க. வெற்றி பெற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இன்றைக்கு ஆசீர்வாதமான சில வார்த்தைகளை உங்களை குறித்து சொல்லிக்கிட்டு நாம் திரும்ப ஜெபத்துக்கு நேராக கடந்து போவோம். இன்றைக்கு தேவன் உங்ககிட்ட சொல்லுகிற வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நீர் என் தாசன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீங்க ஏதோ எதேச்சையா உங்களால இந்த ஜெபத்துல ஜாயின் பண்ணல, இதை கேட்டுட்டு இருக்கல. உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்யணும், உங்களுக்கு பதில் தரணுங்கிறதுக்காக தேவன் இதில் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் இருக்கிறாரு. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லிட்டு சொல்றாரு. இன்றைக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையோடு அழுகையோடு இருக்கிற கடைசி நாள். ஆமென். இதற்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஆமென். தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துருச்சு. தேவன் உங்களுக்கு தயை செய்கிற காலம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் நீங்க தேவனுக்கு காத்துட்டு இருந்தீங்க. இனி கழுகுகளை போல புது பலன் அடைஞ்சி செட்டைகளை அடித்து கிளப்ப போறீங்க. ஆமென். தேவன் தாமே உங்க கண்ணீர் அனைத்தையும் துடைக்கிறவரா இருக்கிறாரு. இன்றைக்கு நாம தியானிச்ச வசனத்துக்கு நேராக அடுத்த வசனத்தை தேவன் சொல்லுகிறாரு. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். இந்த ஒரு வசனம் போதும் உங்க வாழ்க்கையை மாற்றி போடுறதுக்கு. பிசாசின் அத்தனை கிரியைகளுக்கு எதிராகவும் நீங்க இந்த வசனத்தை பேசுங்க. தினம் காலை மாலை இரவு எல்லா நேரத்திலும் இந்த வசனத்தை பேசுங்க. பிசாசின் எந்த விதமான கிரியைகளும் உங்களை தொட முடியாது. ஏன்னா தேவனுடைய காலுக்கு கீழே பிசாசு இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது உங்க காலுக்கு கீழே தான் பிசாசு இருக்கிறான். ஆமென். அவன் உங்க காலுக்கு கீழே இருக்கும்போது உங்களை பயமுறுத்த முடியாது. ஆமென். இந்த ஒரு ஞாபகம் உங்களுக்கு இருந்தா போதும், பிசாசின் எந்த கிரியைகளும் உங்களை தொடவே முடியாது. ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. வாதை உங்க கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லுகிறாரு. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல நீங்க இருப்பீங்களாம். ஆமென். மரங்கிறது வயசு ஆக ஆக ஒவ்வொரு இலைகளா உதிர்ந்து ஒவ்வொரு விதத்திலையும் அது பலவீனம் அடையும். ஆனா தேவன் உங்களை என்ன சொல்றாருன்னா, நீங்க இலையுதிரா மரம் போல எப்பவும் பச்சையா. அப்போ எத்தனை வயசு ஆனாலும் உங்க கை கால்களில் பலம் குன்றி போவதில்லை. எந்த உறுப்புகளும் பழுதடைய போவதில்லை. அதே பலனோடு பச்சையாகவே இலையுதிரா மரம் போல நீங்க இருக்க போறீங்க. ஆமென். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும்னு தேவன் சொல்லுகிறாரு. அவருடைய கரம் உங்களோடு இருக்கும்போது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல நீங்க வளர்வீங்கன்னு தேவன் சொல்லுகிறாரு. கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குகிறாரு. இன்றைக்கு யாரெல்லாம் நோய்களோடு இதுல ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேரோட நோய்களும் இயேசு கிறிஸ்து நாமத்துல இப்பொழுது நீக்கப்படுவதாக சுகத்தை உங்களுக்கு தேவன் தருகிறாரு. இந்த ஜெபத்துல நீங்க எதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில உண்டாகி இருக்கிறோம். ஆமென். நீ நம்ம ஜெபத்துக்கு கடந்து போவோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அற்புதமான அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டோம் இல்லையா? மன்னாவை நாம் இப்பொழுது உட்கொண்டாச்சு. ஆமா, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் அது ஔஷதமாக இருக்குது, அது மருந்தா இருக்குது. ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை
ஆமா, உங்களை அது அதிகமாக அந்த நேரத்தில் உங்களை பலப்படுத்தியிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். நிச்சயமா அநேக பலவீனத்தில், வியாதியில் நீங்கள் ஒருவேளை இருந்து கொண்டு இருக்கலாம். எந்த பலவீனம், எந்த சுகவீனத்தில் இருந்தாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க. அல்லேலூயா. என் தேவன் அதிசயங்களை செய்வார். உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை ஆழமாய் அறிந்து வைத்திருக்கிற ஒருவர் உண்டென்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் தெரியாது, நம்முடைய வேதனைகள் தெரியாது. நம்மளை பார்க்குறப்போ அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது பாருங்க. ஆனா தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர். இதில் இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொரு சூழ்நிலையையும் என் தேவ ஆவியானவர் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டு உங்கள் மேல் அவர் அசைவாடுகிறார். நான் விசுவாசிக்கிற ஒரு தெய்வீக பிரசன்னம் இந்த நேரத்தில் அது உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த 2 வாரமா இதுல இந்த பிரேயர் தொடர்ந்து நடத்த முடியல. அதுக்கு முந்தின வாரத்துல நிறைய பேர் சாட்சி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர், ஐயா நீங்கள் பேசுகிறப்போவே நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம், நீங்கள் பேசினப்பவே எங்கள் சரீரத்தில் சுகமானது. அநேகர் உங்கள் சாட்சிகளை நீங்கள் கொடுத்து கொண்டே வர்றீங்க, அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் நான் ஆரம்பித்த பொழுது யாருடைய முகத்தையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. எனக்கு அநேகருடைய முகங்களே எனக்கு தெரியாது. என்னிடத்தில் அநேகர் பேசுவது உண்டு, பல இடங்களிலிருந்து, பல தேசத்திலிருந்து என்னிடத்துல பேசுவது உண்டு. ஆனாலும் அவர்கள் யாரு, எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன அந்த ஆளை டீட்டெயில் கேட்க கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னிடத்துல ஒன்று சொன்னார், அவருடைய பெயரை கேட்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அறிவார். ஆனால் அந்த பெயரை சொல்லி நான் ஜெபிக்கிற பொழுது அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஆண்டவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வீடுகளுக்குள்ள அற்புதங்களை செய்கிறவர். நீங்கள் இருக்கிற இடத்துல கூப்பிட்டா போதும், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டா போதும். இயேசுவே அப்படி நீங்க கூப்பிடுகிற பொழுது அவர் ஓடோடி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, ஒரு வீட்டில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்தானா, ஆண்டோடைய வார்த்தை, அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தையை அவள் கேட்கிற பொழுது அவள் தன் பாவத்தை அவர் உணர்ந்தாள். தான் யார் என்பதை அவள் உணர்ந்தாள். தன் பாவத்தை உணர்ந்து அவள் ஓடோடி என்ன செய்தாலாம், விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவள் கொண்டு அவருடைய பாதத்திலே அவர் ஊற்றினாள். ஊற்றி தன் கண்ணீரால் பாருங்க அதை நனைக்கிறாள். அவருடைய பாதத்தை தன் தலைமுடியினால் அதை துடைக்கிறாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவளிடத்துல என்ன எதிர்பார்த்திருப்பார்? யோசிச்சு பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்திருப்பார்? அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, அவளிடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் அவள் தன்னிடத்தில் இருந்த அந்த விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை அவள் என்ன செய்தாலும் அவள் உடைத்து ஊற்றினாள். அநேக சத்தம் போட்டாங்க, ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த பரிமள தைலத்தை நீ ஊற்றுறா அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே அவள் வைத்திருக்கிற தன் 1 வருஷத்துக்கு அவள் அதை வச்சு சமாளிச்சுக்கலாமா குடும்பத்தை. அந்த அளவுக்கு விலை உயர்ந்த அந்த பரிமள தைலம் கூட ஆண்டோடைய வார்த்தைக்கு முன்பதாக அவளுக்கு பெரிதாய் தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இவள் என்னிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாளே என்று சொல். அவருடைய பாதத்தை அவள் ஓயாமல் முத்தம் செய்தாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட அவள் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டாள். அவருடைய பாதத்தில் அவள் கண்ணீர் விட்டாள். யோசிச்சு பாருங்க, அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த நேரத்திலும் கூட உங்க கண்ணீரை என் ஆண்டவர் காண்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய சமூகத்துல நம் மனுஷனுக்கு முன்னாடி நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய இருதயம் அது என்ன செய்யாது, உருகாது. மனுஷனுடைய இருதயம் அது கல்லாதான் இருக்கும். ஆனா தேவனுடைய இருதயம் அது உண்மையை அறியும். நம்முடைய இருதயத்தை, நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய சுகவீனத்தை, நம்முடைய இயலாமையை அவருடைய கண்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். அவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. நாம நம்முடைய பலவீனத்தையோ நம்ம மனுஷனிடத்துல ஷேர் பண்ணுகிற பொழுது அவங்க நம்மளை என்ன செய்வாங்க, அவங்க எடை போட்டு பார்ப்பாங்க. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், நம்மை நன்கு புரிந்தவர்.
அவருடைய விருப்பமே நாம் அவருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணீரை நாம் விட்டு நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். ஒருவேளை என் மேல குற்றங்கள் குறைவுகள் இருக்கலாம், என் மேல ஏதாவது அக்கிரமங்கள் இருக்கலாம், என்னுடைய மீறுதல்கள் இருக்கலாம். ஆனா ஏசப்பா, நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், என் பாவங்களை நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீர், என் அக்கிரமங்களை நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீர், நான் செய்த அநியாயங்களை நீர் சிலுவையில சுமந்து தீர்த்தீர். உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்து, என்னை நீதிமானாய் மாற்று. எப்பொழுது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறானோ அவன் பாவங்கள் முழுவதும் அவனை விட்டு விலகி போகிறது. அற்புதம் மிக லகுவாக அவனுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். அந்த நேரத்திலும் கூட கர்த்தர் யாரோ ஒரு சகோதரிக்கு அவர் உணர்த்துகிறார், உங்க பாவங்கள் உங்களுக்கு முன்பதாக அது உங்களை ஜெபிக்க முடியாதபடி மீண்டும் மீண்டும் அது உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. நான் சகோதரி பேசுகிற பொழுதே என் உள்ளத்தில் ஆவியானவர் அதை பேச ஆரம்பித்தார். யாரோ ஒரு சகோதரி, நீங்க உங்களை குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீங்க, நீங்க குற்ற மனசாட்சியோடு இருக்கிறீங்க, இது நிமித்தமாக உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, வியாதியோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பாவங்களை மன்னித்தேன். சகோதரி, உன் பாவங்களை நான் மன்னித்தேன், இனி ஒரு சாபமும் இராது, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்து உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நேரத்திலும் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற உங்களுடைய கண்ணீரை இயேசு காண்கிறார். உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு விலகுகிறது. இயேசு உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விலகுகிறார். பாருங்க, உங்க சரீரத்துல ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகும் இப்பொழுது இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவனுக்கு ஆண்டவர் பாருங்க நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பாத்திரத்துல நாம் பங்காயிருப்போம். தேவ சமூகத்துல நாம் தைரியமாக போக முடியுமா? எப்பொழுது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறதோ, அக்கிரமங்கள் கழுவப்படுகிறதோ, அவனுடைய மீறுதல்கள் கழுவப்படுகிறதோ, அப்பொழுது ஆவியானவர் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார். அவனை தேவ சமூகத்துக்கு அப்படியே அவனை தூக்கி கொண்டு செல்லுகிறார். பிதாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகிறார். இப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நமக்கு கற்றுக் கொடுப்பாராம். இப்பொழுது தைரியமா கூப்பிடு, அப்பா பிதாவே என்று கூப்பிடு. ஏனென்றால் நீ புத்திரனா இருக்கிறாய், நீ புத்திரியா இருக்கிறாய், நீ புத்திரனா இருக்கிறாய். பயப்படாதுங்க. தேவ சமூகத்துல வருகிற பொழுது நாம் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. தைரியமாக கிருபாசன தண்டையில நாம் நுழைவோம். இயேசுவின் ரத்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் கழுவட்டும் இந்த நேரத்தில். எசப்பா, இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல காணக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்கள், சாபங்கள், கட்டுகளிலே பிள்ளைகள் அகப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். இது நிமித்தமாக குடும்பத்துல வரக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அது நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்துல ரட்சிப்பு இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. விடுதலை குடும்பத்துல உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா ஷாபலவா ரக்கால் அதியான் துனதி. யாரோ ஒரு சகோதரி ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு இருக்கிறாங்க, 2 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை. நீங்க வேதனையோடு இருக்கிறீங்க. பிள்ளைங்க குடிக்க, மதுபானத்துக்கு, விபச்சாரத்துக்கு அவங்க அடிமையா இருக்கிறாங்க. ரீபா ஷாபாலா வராக்கல் அதியான் சொன்னது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை என் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். கண்ணீரோடு நிக்கிறீங்க. பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, பெரிய வாலிப பிள்ளைங்க, உங்களால சொல்லி திருத்த முடியல. தேவையில்லாத கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எவ்வளவோ நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, பதில் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க. சகோதரியை கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். நீங்க ஆழமா கவனிச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ரீமா ஷாதால் அரக்கால் அதியான் சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனி உண்டாகும்.
அந்த பொல்லாத அந்த இருதயத்தை என் ஆண்டவர் அவர் எடுத்து போடுவார், சதையான இருதயத்தை பொருத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டாகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. Thank you Jesus. Hallelujah. Thank you Father. மகத்துவமுள்ள என் தேவனுடைய கரம் வல்லமை உங்க வீட்டுக்குள் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இயேசுவின் நாமத்துல ராஜா இப்பொழுதே இந்த சகோதரி வீட்டுல இறங்கட்டும். ஹல்லேலூயா. நீர் கெட்டு போனதை சரி செய்யும்படி நீர் வந்தீரப்பா. ஹல்லேலூயா. கெட்டு போனதை நீர் சரி செய்யும்படி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா. பாவிகளை தேடி வந்தீங்க சுவாமி, அவர்களை மனம் திருப்ப வந்தீங்க ராஜா. ஹல்லேலூயா. இயேசப்பா, அவருடைய மனமாற்றத்தை நீர் பார்த்து அது நிமித்தமாக அவர்களை ஆசீர்வதிக்க வந்த தேவன் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒருவரையும் புறம்பே தள்ளாதே என் இயேசு நீர். ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமே அல்ல. உன்னதமானவரே, இந்த நேரத்தில் உம்மை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ஹல்லேலூயா, அவர்கள் முகங்கள் இப்பொழுது பிரகாசிக்கட்டும். உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையிலே ராஜா நீர் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மரணத்தையும் இயேசுவே ஹல்லேலூயா அவர்கள் சந்திக்க கூடாது என்பதற்காக, ஹல்லேலூயா, நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக நீர் மரணத்தை சந்தித்தீரப்பா. எஸ்டர்டே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினாலே நீர் ஜெயித்தீர். இப்பொழுது மரண பயத்துல இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் மரண பயத்துல இருக்கிறீர்களோ ஆவியானவர் உணர்த்துகிற இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. சகோதரி, மரண பயம் உங்கள் சரீரத்தை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே வெளியேறு நான் கட்டளை எடுக்கிறேன். வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்துல தானே ஹல்லேலூயா மரண பயத்தை கொடுக்கிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால் ஜெயித்தாராம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுவிக்கும்படி அவர் அப்படியானார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இப்பொழுது மரண பயம் உங்க சரீரத்திலிருந்து விலகுகிறது இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. உங்கள் பாவங்கள், உங்கள் சாபங்கள், உங்கள் கட்டுகள் எல்லாம் இப்பொழுது அறுபடும். நான் வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அந்த உன்னதரை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. உங்கள் சிறையிருப்பை என் இயேசு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சங்கிலிகள் இப்பொழுது ஹல்லேலூயா அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் வல்லமை ஹல்லேலூயா உங்களை கட்டி வைத்திருக்கிற அத்தனை பொல்லாத கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உங்களை விட்டு விலகுகிறது. அப்பாலே போ சாத்தானே, பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்திலே விலகு. இயேசுவின் நாமத்திலே விலகு. பிள்ளைகளை விட்டு விலகு இயேசுவின் நாமத்தினாலே. நான் வார்த்தையை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறேன். இப்பொழுது என் தேவ மகிமை உங்கள் வீடுகளுக்குள் இறங்குகிறது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே ஹல்லேலூயா உங்கள் வீட்டிற்குள் தேவ மகிமை இறங்குகிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருகிறது. ரீமா ஷாபா லாபா ராக்காலா தியான் சொன்னதி. ஒருவேளை நீங்க அபிஷேகத்துல இருப்பீங்கன்னு சொன்னா, அபிஷேகத்துல தொடப்படுவீங்கன்னு சொன்னா ஹல்லேலூயா அந்த உன்னத பாஷையை நீங்க பேசுங்க. அபிஷேகத்துல நிறந்த அந்நிய பாஷையை பேசுங்க. ஒரு சிலருக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை என் ஆவியானவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல், அந்த ரூபா காற்று உங்க அறையில வீசுது. ஓ ரீமா ஷாபா லாபா ராக்காலா திகாலா தியான் சொன்னதி. ஹல்லேலூயா. அநேகர தேவ ஆவியானவர் அவர் நெருக்கி கொண்டிருக்கிறார். உங்க சரீரத்துல அந்த உஷ்ணத்தை நீங்க உணர்றீங்க. ஓ ரீமா ஷிகாலா திகாலா திபிரிபிலியா கோலா தியான் சொன்னதி. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்துல எல்லாம் ஆவியானவர் தொடுவார். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த நேரத்துல ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில உண்டாகிறது. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல என் இயேசுவை நோக்கி பாருங்க. அந்த மகிமையான அந்த உன்னதமான அந்த முகத்தை தேடி பாருங்க. அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். என் இயேசு உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே சரீரத்துல காணக்கூடிய பலவீனங்கள் இப்பொழுது நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட வியாதிகளும் சரீரத்தை விட்டு விலகி
போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே யாரோ ஒரு சகோதரி அருவருப்பின் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருவருப்பான ஆவி உங்களை நெருக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அருவருப்பான காரியங்களை செய்யும்படி நீங்க அதுக்கு விலை போறீங்கன்னு ஆவியானவர் சொல்ல. விலை போறீங்க, நீங்க விழுந்து போறீங்க சிஸ்டர், நீங்க விழுந்து போறீங்க. ஆவியானவர் ரொம்ப ஆழமா என்னிடத்துல என் இருதயத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அருவருப்பான காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. உங்க இருதயத்துல இப்பொழுதும் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். உங்க சரீரத்தில் இருக்கிற அந்த விபச்சார ஆவியை, ஹல்லேலூயா, அந்த இச்சையின் ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்துல பொல்லாத ஆவியை, விபச்சார ஆவியை, வேசித்தன எண்ணங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசு, சிந்தையை கெடுக்கிற அருவருப்பின் ஆவியை, out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்துல வெளியேறு, இயேசுவின் நாமத்துல வெளியேறு. வார்த்தையை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை நான் அனுப்புகிறேன். இப்பொழுது மகளை அலைக்கழிக்கிற பொல்லாத ஆவி, விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவிகள், சிந்தையை கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும். out in the mighty name of Jesus Christ. Hallelujah, hallelujah, hallelujah. சகோதரரே, உங்க சரீரத்துல அதே கிரியைகளை நான் பார்க்கிறேன். யாரோ ஒரு சகோதரர் நீங்க பார்க்கறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருவருப்புக்கும் இச்சைக்கும் நீங்க இடம் கொடுக்கறீங்க அதிகமாக. அதனால தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப முடியல. நீங்க விரும்புறீங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க விரும்புறீங்க. உங்க சிந்தையை அவன் கெடுத்து கொண்டே இருக்கிறான். விடணும்னு துடிக்கிறீங்க, ஆனா முடியல. ஆனா ஆவியானவர் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். விட முடியாத பாவங்கள், அக்கிரமங்கள் இந்த நேரத்துல உங்களை விட்டு விலகும். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிற அந்த நேரத்துல உங்க உள்ளத்துல நீங்க அதை உணர்த்தப்படுவீங்க. ஆவியானவர் உங்க உள்ளத்துல அவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல காணக்கூடிய அந்த இச்சையின் ஆவிகள் பாருங்க, உங்களால ஜெபிக்க விடாதபடி அது தடை செய்யும். தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி ஜெபத்துல நீங்க அமர்ந்து இருக்கிற பொழுது ஒரு ட்ரைனஸை பார்ப்பீங்க. ஒரு ட்ரைனஸ் தான் உங்க வாழ்க்கையில இருக்கும். நீங்க ஆலயத்துக்கு போகிற பொழுது நீங்க அதை உணர்றீங்க. நீங்க ஆலயத்துக்கு உணர்றீங்க, என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியலன்னு சொல்லி நீங்க பேசி இருக்கிறீங்க. ஆவியானவர் நீங்க பேசுன அந்த துணியை என் காதுகளில் விழ பண்றார். இப்பொழுது அந்த ட்ரைனஸ் உங்களை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இனி தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப இந்த நேரத்துல தேவ சமூகத்துல விட்டு கொடுங்க. இயேசுவே, இந்த அக்கிரமத்துக்கு நான் விலை போக மாட்டேன், என்னை விடுவியும். இயேசுவின் நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அநேகர் இந்த நேரத்துல விடுதலையாக்குவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அருவருப்புக்கு இடம் கொடுக்காதுங்க. அருவருப்புக்கு இடம் இந்த கடைசி நாட்கள்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள், அதாவது நீங்க எப்படிப்பட்ட எவ்வளவு நான் பக்திவான், நான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பேன்னு சொன்னாலும் நான் மிக ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய காலம் இது. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசானவன் பொல்லாதவனாய் அவன் சுற்றி திரிகிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்தபடியினாலே அவன் மிக வேகமாக வேலை செய்யறான். அதுவும் இந்த நாளில் கட்டவிழ்க்கப்பட்டது விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் மிக சுலபமா பிடிக்கிறான் மனுஷனை. மிக சுலபமா பெண்களை விழ பண்ணுறான். மிக சுலபமாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலம் நமக்கு தேவை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஆவியானவரே, உங்க பலன் எனக்கு தேவை. அந்த கடைசி நாளில யாவர் மேல ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, இந்த கடைசி காலத்துல அந்த ஆவியை என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஊற்றுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு புதிய அபிஷேகம், புதிய பலன் உங்கள் சரீரத்தை தொடும். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் தாரா விலகி போகும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அவன் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய வைப்பான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சாப்பிடுறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் எப்படிப்பட்டது? அது சர்ப்பத்தை போன்றதான். அது ஒரு பாம்பு போல. ஹல்லேலூயா. அது என்ன செய்யுமா? மலைப்பாம்பை நீங்க பார்த்திருப்பீங்க பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த உடம்ப சுற்றும், கொஞ்சம் கொஞ்சமா தான் சுற்றுமா. அது சுற்றுகிற பொழுது அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. அது சுற்றுகிற பொழுது அது சுகமா இருக்குமா. பாம்பு ஒரு மனுஷனை முழுங்குற பொழுது பாருங்க, அது மெதுவா சுற்றும். அது போலதான் பிசாசானவன். ஹல்லேலூயா. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இந்த நாளில் அநேகரது ஆட்கொள்ளுகிறது.
அநேகர் பின்வாங்கி போறாங்க. ஆனா இந்த நேரத்தில் இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை நீங்க பாப்பீங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள் இனி உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பங்களையோ தொட முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க சரீரத்திலேயோ உங்க சொப்பனத்திலேயோ உங்களை அலைக்கழிக்கும் என்று சொன்னான். அநேகரை நான் பார்க்கிறேன், சொப்பனங்களில நீங்க சர்ப்பத்தை பார்க்குறீங்க. சர்ப்பம் உங்களை பயமுறுத்துகிறது. சர்ப்பத்தின் கிரியைகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகும். அருவருப்பின் ஆவிகள் உங்களை விட்டு விலகும். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினவர் இயேசு. ஹல்லேலூயா. இப்பொழுதும் பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நீங்க உண்மையா விசுவாசிச்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் சரீரத்தில் தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்குவார், உங்களை விடுவிப்பார். நீங்க சொல்லுங்க, இயேசுவே என் பாவங்களை என்னை விட்டு விலக்கும், என் சாபங்களை என்னை விட்டு விலக்கும், என் அக்கிரமங்களை என்னை விட்டு விலக்கும், என் மீறுதலை என்னை விட்டு விலக்கும். ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தும். தேவ சமூகத்துக்கு முன்பதாக என்னை நான் தருகிறேன்னு சொல்லி பாருங்க. ஓ ரீமா ஷாபா லாபா ராக்காலா தியாக்குலா தியானதி. அநேக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமை உங்களை தொடும். ஆனா பாருங்க, ஆவியானவர் அதுக்கு முன்பதாக இதையாண்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஒரு அசுத்தம் காணப்படுதுன்னு சொன்னான். பிசாசின் போராட்டங்கள் அவரை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னான். அருவருப்பான சிந்தனைகள், அழுக்கான இதயம் கொண்ட ஒரு மனுஷன் இருப்பான் என்று சொன்னார். அவன் ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்ம போகிற பொழுது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மளை இம்மீடியட்டா சுத்திகரிக்குங்க. அதுக்காக நம்ம ஒன்றும் பெரிய காரியங்கள் நம்ம ஏதோ ஒன்று அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமா அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவே என் பாவங்களை கழுவும், என் அக்கிரமங்களை கழுவும், என் மீறுதலை என்னை விட்டு விலக்கும். ஹல்லேலூயா. 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 ஒரு வாலிப சகோதரி நீங்க பார்க்கிறீங்க, ஒரு வாலிப சகோதரி நீங்க படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க முடியாதபடி போராட்டங்கள், உங்கள் சிந்தனைகளை கெடுக்கிற அசுத்தாவிகள் அநேகமாக நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே அது விலகுகிறது உங்களை விட்டு. இயேசுவின் நாமத்துல உங்களை விட்டு அது விலகுகிறது. இயேசுவின் நாமத்துல உங்களை விட்டு விலகுகிறது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 ஒரு சகோதரி நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ரீமா லாபா ராக்காலா திக்காலா தியான்னு சொன்னது இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. வியாபாரத்துல தோல்வியில போய் கொண்டு இருக்கிறீங்க, நஷ்டத்துல போய் கொண்டு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உங்க கணவர் குடிக்கும் மதுபானத்துக்கு அவர் அடிமையா இருக்கிறார். ரீமாஷா, நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில இருக்கும் இயேசுவின் நாமத்துல. உங்களால முடியும்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. ஆமே, நான் பேசுகிற கிரியைகளை நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நான் கர்த்தர் விடுதலை கொடுப்பார்னு உங்களால முடியும்னா நீங்க கமெண்ட்ல கீழே போடுங்க. நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். Thank you Jesus. Hallelujah. தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடட்டும். Thank you Jesus. Hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு தெய்வீக வல்லமை இந்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டுமாப்பா. Hallelujah. இயேசப்பா, ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட பாவங்களும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும், எப்படிப்பட்ட சாபங்களும் இயேசுவின் நாமத்துல விலகட்டும் அப்பா. Hallelujah. யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ என்னுடையவள். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் தமதாக்கி கொள்ளுகிறார் உங்களை. இந்த நேரத்துல உங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்து நின்று பாருங்க. ஏசப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்க ராஜா, என் வீட்டுக்குள் வாங்க, என் சூழ்நிலையில மாற்றித்தாங்க, என் தரித்திரத்தை மாற்றித்தாங்க சொல்லி பாருங்க. ஐயோ, நான் நஷ்டத்துல இருக்கிறேன், வியாபாரத்துல நஷ்டத்துல இருக்கிறேன், தரித்திரத்துல இருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி பாருங்க. இந்த நேரத்துல கூப்பிடுகிற உங்க சத்தத்தை என் ஆவியானவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இந்த ஜெபத்துல இணைந்து நீங்க உங்க உள்ளத்துல இருந்து, ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை உங்களை வாயை திறந்து சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயத்தை
கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. thank you holy spirit. தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். thank you jesus. தேவ மகிமை உங்கள் மேல அது அசைவாடும். ஓ ரிமா ஷாபா லாபா ராகாலா திகாலா தியாந்துனதி. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாக அவர் உங்கள் இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் உங்களை இப்பொழுது அவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கட்டுகள் உங்களை விட்டு அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை என் ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். thank you jesus. thank you jesus. நீங்க உங்க கணவருக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பொல்லாத வழிகளில் இருக்கிற உங்க கணவருக்காக சகோதரி நீங்க ஜெபிக்கிறீங்க ஜெபிச்சு பார்க்கிறீங்க. இதுவரைக்கும் அவர் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு சொல்லிங்க. வருஷங்கள் கடந்து போயிற்று. ஹல்லேலூயா. நீங்க சொல்றீங்க என் கணவர் வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல உங்க கணவர் மேல நான் பேசுகிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்குகிறது. தேவ ஆவியானவர் உங்க கணவரை தொடுகிறார். இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். உங்க கணவரை தேவ ஆவியானவர் இப்பொழுது தொடுகிறார். ஹல்லேலூயா. அவருக்குள்ள காணக்கூடிய அருவருப்பின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், ஹல்லேலூயா, மதுபான அடிமைத்தன பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகுகிறது. அவுட். விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். thank you jesus. thank you jesus. thank you jesus. இப்பொழுதும் ஒரு விஷயம், நான் இயேசுவின் இரத்தத்தை உங்கள் மேல நான் தெளிக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தத்தை தெளி என்று சொல்லுகிறார். thank you jesus. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படும். இப்பொழுது நான் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். உங்கள் வீட்டின் நிலைக்கால்களில் நான் தெளிக்கிறேன். அவருடைய ரத்தம் உங்கள் வீடுகளில் அது அடையாளமாக இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் உங்கள் வீடுகளில், உங்கள் நிலைக்கால்களில், உங்கள் பிள்ளைகளின் மேலே இயேசுவின் நாமத்தில் அது அடையாளமாக இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் அடையாளமாக விழட்டும். thank you jesus. ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்லுவார் உங்களை பார்த்து. ஹல்லேலூயா. ரத்தத்தின் அடையாளம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளம். அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்காக என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். என்றைக்கும் மரித்து போகாத ஒரு ஆசாரியர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நமக்கென்று ஒரு நல்ல ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். நமக்காக விண்ணப்பம் பண்ண, நமக்காக ஜெபிக்க, நமக்காக பரிந்து பேச கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. இந்த நேரத்தில் நாம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என் கணவரை தொடும், இயேசுவே என் மனைவியை தொடும், இயேசுவே என் பிள்ளைகளை தொடும். ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியை என் பிள்ளைகளுக்கு நீங்க ஊற்றுங்க. இந்த ஜெபத்துல இணைந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் தேவ ஆவியானவர் அவர் நிச்சயமாக பாருங்க உங்க ஜெபத்தை அங்கீகரிப்பார். நீங்க போட்டிருக்க ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன். நான் உள்ளத்துக்குள்ள நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தேவ ஆவியானவர் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அவர் கவனிக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் கவனிக்கிறவர். ஒருவேளை டைப் பண்ண முடியாம எத்தனையோ பேர் நீங்க இருக்கலாம். ஹல்லேலூயா. கமெண்ட் போட முடியாம இருக்கலாம். நோ ப்ராப்ளம். கவலைப்படாதுங்க. என் ஆவியானவர் சகலவற்றையும் அறிந்து இருக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து வைத்து இருக்கிறவர். அவர் நித்தமும் அறிகிறவர். இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்குள் அவர் அசைவாடுகிறார். thank you jesus. thank you holy spirit. இப்பொழுதும் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய எந்த வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகும். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது உங்க சரீரத்திலிருந்து மறைந்து போகும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எந்த பலவீனம் உங்க சரீரத்தில் இருந்தாலும் பலவீனம் இருக்கிற இடத்துல உங்கள் கரங்களை வையுங்க. இப்பொழுதே உங்கள் கரங்களை அந்த இடத்துல நீங்கள் வையுங்கள். தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மேல அவர் அசைவாடுவார். ஓ ரிமா ஷாபாலபா ராக்கலா தீக்கலா தியாந்துனது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னாலும் சரி, எசப்பா இப்பொழுதே அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் அப்பா, தங்கள் வியாதிகளுக்காக, தங்கள் பலவீனங்களுக்காக எசப்பா. ஹல்லேலூயா. மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஹல்லேலூயா எசப்பா எந்த ஒரு
வியாதி, எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் சரி, இப்பொழுதே என் தேவ ஆவியானவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோட இணைந்து ஜெபிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை நம்புகிற ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது அசைவாடட்டும் அப்பா. ஓ ரீமா ஷாக்காலா ரிக்காலா திக்காலா திக்காலா திபிரிபியாக்குலா ரிபோ ஷிபிலி பிரிபில பரபல பரபல இக்கல திபிரிபியாக்குலா தியந்தனதி. தேவ மகிமை, தேவ அபிஷேகமானது ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கட்டும் அப்பா. உங்க சரீரத்தில் எந்தெந்த வியாதி, எந்தெந்த பலவீனங்கள் இருந்தாலும் சரி, அந்தந்த இடத்துல உங்கள் கைகளை இப்பொழுது நீங்கள் வையுங்கள். கையை வைங்க, தைரியமா வையுங்க. உங்க கால்களில் பலவீனம் இருக்குதா, கால்களில் கைகளை வைங்க. உங்க இதயத்துல வலி இருக்குதா, இதயத்துல பலவீனக்கு உங்கள் கைகளை வையுங்க. ஹல்லேலூயா. உங்கள் தலையில பிரச்சனையா, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஹல்லேலூயா கட்டிகளா, உங்கள் கைகளை உங்கள் தலையின் மேல வைங்க. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரம வைத்தியராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், நமக்கென்று ஒரு மருத்துவர் இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு வைத்தியர் இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த உன்னதருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பலவீனத்தில் உங்க கைகளை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் உங்களை தொடும். எந்த இடத்துல விசுவாசத்தோடு நீங்கள் கைகளை வைத்திருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு இதயத்துல வேதனை, ஐயோ என் கைகளில வேதனை, என் கால்களில வேதனை, ஐயோ என் வயிற்றில் அல்சர், ஹல்லேலூயா, ஐயோ கட்டிகள் என் சரீரத்துல காணப்படுகிறது, என்ன இருந்தாலும் சரி, எந்த கட்டிகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கேன்சரா இருந்தாலும் சரி, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஓ ரீமா ஷாபாலா பரக்கலா திக்கலா திபிரிபிலியா குலதி. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். ஒரு தெய்வீக வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உன்னதத்தின் பலன் இப்பொழுது உங்களை நிரப்பட்டும். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. அந்த ரூவா காற்று, ஹல்லேலூயா, அன்றைக்கு எசேக்கியேல் வார்த்தையை பேசுகிற பொழுது, வார்த்தையை பேசின பொழுது, ஹல்லேலூயா, ஆவியானவர் காற்றாய் வீசுவாராக, காற்றாய் வீசுவாராக என்று சொன்ன பொழுது, தேவ ஆவியானவர் அந்த ரூவா காற்று, அந்த ரூபா காற்று, அந்த ரூபா காற்று, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளின் மேல அது வீசப்பட்டது போல இப்பொழுது எந்தெந்த வியாதிகள் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் அந்த ரூவா காற்று வீசட்டும். அந்த ரூவா காற்று வீசட்டும். ரூவா காற்று வீசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மேல வீசட்டும் அப்பா. ரூவா காற்று வீசட்டும். சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஓ ரிக்கலப ரக்கல திக்கல திபிரியா குலதி. இப்பொழுதே அற்புத சுகம், இப்பொழுதே அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் கைகளை வைத்திருக்கிற அந்த இடத்துல, ஹல்லேலூயா, இப்பொழுது தேவ ஆவியானவர் இப்பொழுதே உங்களை அவர் தொடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முழு குடும்பத்தையும் பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல ஒருவேளை உங்க கணவருக்கு வியாதி இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு வியாதி இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாரோ பலவீனமா இருக்கலாம். இந்த நேரத்துல இந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுங்க. இப்பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் அற்புதத்தின் நேரம், இதுதான் அற்புதத்தின் நேரம். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் நேரம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா, ஒவ்வொரு முகங்களையும் என் இயேசு நீர் அறிவீர். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா. மெய்யாகவே நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய நோய்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இயேசப்பா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய பலவீனத்தையும் சுகவீனத்தையும் நீங்க சுமந்து தீர்த்திட்டீங்க சுவாமி. ஓ ரீபா ஷாபா லாக்காரா ரிக்கலா ரீபு ஷிபி லிபிரி காலா திக்கலா தியாந்தனதிபி. எந்த ஒரு வியாதியும் இனி சரீரத்தில் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இதய துடிப்புகள் நார்மலாக துடிக்கட்டும். பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை சுற்று இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கிட்னி டிசீஸ்ல இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் இப்பொழுதும். ஹல்லேலூயா. உங்கள் வியாதிகள் என்னென்ன வியாதியோ
இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. டியூபர் வியாதி இயேசுவின் நாமத்தில் டியூமர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகம். ஹalleluya. மலேரியா இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் இப்பொழுது. ஹalleluya ஹalleluya. ஹார்ட் டிசீஸ்ல ஹார்ட்ல காணக்கூடிய இதயத்துல காணக்கூடிய எந்த ஒரு வியாதியும் இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகம். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க ஒருவேளை ஹalleluya ஸ்ட்ரோக்ல நீங்க பிடிபட்டு இருக்கிறீங்க, ஸ்ட்ரோக் ஆகி இருக்கிறீங்கன்னா இப்பொழுது உங்க கைகளை அசைத்து பாருங்க. ஹalleluya. உங்கள் கரங்களை அசைத்து பாருங்க. இயேசுவின் நாமத்தின் ஆவியானவர் யாருக்கோ சொல்லி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. உங்க சரீரத்துல நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கை கால் அசைக்க முடியாம இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஜீவன் உங்க நரம்புகளுக்குள்ள இறங்குகிறது. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் இரத்தம் உங்க சரீரத்துக்குள்ள இறங்குகிறது. ஓ ரீமா ஷாபாலபரா. உங்க பிளட் பிரஷர் இப்பொழுது நார்மல் ஆகும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தம் உங்களுக்குள் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க இதயத்துக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தம் உங்கள் நரம்புகளுக்குள்ள இறங்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தம் உங்கள் கால்களுக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவனுள்ள இரத்தம் உங்கள் சரீரத்துக்குள்ள இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகள் ஹalleluya உங்களை பிடித்து வைத்திருக்கிற வியாதியை கொடுத்திருக்கிற பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் ஹalleluya இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். Out in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்திலே நான் பேசுகிறேன். எந்த பலவீனம் இப்பொழுது நீங்கி போகும். ஹalleluya. அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் இப்பொழுது. ரிக்கலபரபலப ரிக்கல திக்கல திபிரிபியாக்குலதி. ஹalleluya. சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை நான் பேசுகிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் இயேசுவின் மனதுருக்கம் இப்பொழுது உங்க மேல உண்டாகிறது. இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. ஹalleluya. இயேசப்பா, ஒரு அற்புத சுகத்தை என் இயேசு நீர் கொடுப்பீராக. இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் தழும்புகளால் சுகம். ஹalleluya ஹalleluya. சகோதரி, யாரோ ஒருத்தர் நீங்க தரிசனம் பார்க்கறீங்க. நான் இப்ப பேசுகிற அந்த நேரத்துல நீங்க தரிசனத்தை பார்க்கறீங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடுகிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை அருகில் நிற்கிறாருங்க. என் இயேசு உங்க அருகில் நிற்கிறார். Thank you Jesus. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களை தொட்டு கொண்டு நிற்கிறார். Thank you Jesus. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு மேலும் என் இயேசுவின் தொடுதல் உண்டாகிறது. எத்தனை பேர் நீங்க அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஹalleluya. ஆனால் ஆவியானவர் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது என் கரங்களில் நான் தொட்டு கொண்டிருக்கிறேன் சொல்றார். ரீமா ஷாபா லாக்கரா லிக்கலா ரிக்கலா திபிரிபியா குலதி. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ஹalleluya கேன்சர் விலகி போகட்டும். கேன்சரை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்துல. கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். ஹalleluya. தலையில காணக்கூடிய கேன்சர், சரீரத்துல எந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கட்டிகள் மறைந்து போகட்டும். ரீபா ஷாபா லாபா ராகலா திக்கலா ரீபி ஷீபிலி. போன் கேன்சர் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது போன் கேன்சரை நான் கேன்சல் பண்றேன். சரீரத்துல இருந்து இப்பொழுது விடுதலை இயேசுவின் நாமம். லங்ஸ் கேன்சர் ஹalleluya. பிளாடர் கேன்சர், பிளட் கேன்சர் ஹalleluya. இன்னும் டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல விடுதலை 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 விடுதலை. யூட்ரஸ்ல காணக்கூடிய பிரச்சனைகள், யாரோ ஒரு சகோதரி யூட்ரஸ்ல உங்களுக்கு பிரச்சனை, வயிற்றுல கையை வையுங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வயிற்று பகுதியில் உங்க கையை வையுங்க. யூட்ரஸ்ல உங்க பிரச்சனை, யூட்ரஸ்ல காணக்கூடிய உங்க பிரச்சனை இப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்குகிறது. என் இயேசு உங்களை சுகமாக்குகிறார். ஹalleluya. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். இந்த வார்த்தையை நான் பேசுகிற பொழுது அது உங்க இருதயத்தை பற்றி பிடிக்கிறது. இயேசு உங்களை சுகமாக்குகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு உங்களை சுகமாக்குகிறார். என் இயேசு உங்களை சுகமாக்குகிறார். ரீபா ஷாபா லாபா ராகலா திகலா தீபாலா. நீங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள என் ஆவியானவர் உங்க மேல அசைவாடுகிறார். Thank you Jesus. ஹalleluya. ஆவியானவர் எங்க அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஓ ரீமா ஷாகலா பரிபலிய கால தியாந்தோனதி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இயேசுவின் நாமத்துல. கிட்னி ஸ்டோனுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது கிட்னி ஸ்டோன் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அற்புத சுகம் கிட்னில உண்டாகட்டும் அப்பா. கற்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. லிவர்ல காணக்கூடிய டிசீஸ் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்பொழுது லிவர்ல அற்புத சுகம் இயேசுவின் நாமத்துல. லிவர்ல அற்புத சுகம் இயேசுவின் நாமத்துல. டயபெட்டிஸ்ல ஹalleluya பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். காயங்கள் ஆறட்டும் அப்பா, காயங்கள் ஆறட்டும் அப்பா. கால்கள்ல காணக்கூடிய காயங்கள் ஆறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீபா ஷாபா லாபா ராலா ரி ரிகலா ரிகலா தியாத்துனதி. ஹalleluya. இப்பொழுது விடுதலை உங்களுக்கு. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஹalleluya. ஒரு சிறு குழந்தை ஆவியானவர் என காண்பிக்கிறார்.
ஜெபிக்கிறார். ஒரு சிறு குழந்தை நீங்க கையில வச்சிருக்கீங்க, பயங்கரமான ஒரு ஃபீவர், ஒரு ஃபீவர்ல அந்த பாப்பா இருக்குது, குட்டி பாப்பாவை கையில நீங்க வச்சிருக்கிறீங்க. ரீ கேலா ரா லா பா சிபி லீபி ரீதி கேலா ரீதியா சொன்னது. இயேசுவின் நாமத்துல காய்ச்சல் அந்த மகளை விட்டு இப்பொழுது விலகுகிறது. இயேசுவின் நாமத்துல காய்ச்சல் இப்பொழுது விலகுகிறது. காய்ச்சல் இப்பொழுது விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. ஒரு அற்புத சுகம் காய்ச்சல் இருக்கிற மகளுக்கு ஒரு அற்புத சுகம் இயேசுவின் தழும்புகளால். ரீ ரை ரீ 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 ராபா ஷாபா லா ராதா லஷி. ஹalleluya. thank you holy spirit. ஹalleluya. கால்களுக்குள்ள, கைகளுக்குள்ள, கரடுகளுக்குள்ள இப்பொழுது ஒரு ஜீவன் இறங்கும். உங்க கால்கள்ல கைகளை வலிகள் இருக்குதா? இப்பொழுது இயேசுவின் நாமத்துல கைகளை வைங்க. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். thank you jesus, thank you jesus, thank you jesus. இப்பொழுது வல்லமை, இப்பொழுது வல்லமை, இப்பொழுது வல்லமை உங்க கால்களுக்குள்ள ஆவியானவர் சில கால்களில் கைகளில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகும்னு சொல்றார். இப்பொழுது ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை வலிகள் மறைந்து போகும். உங்க சரீரத்துல எந்த இடத்துல வலிகள் இருந்தாலும் சரி, இப்பொழுது நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஒரு அற்புத சுகம், வலிகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பேசுகிறேன். கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்தட்டும். வலிகள் விலகி போகட்டும் அப்பா. காலில் காணக்கூடிய வலிகள் நீங்கட்டும். கைகளில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்துல. தூக்க முடியாத கரங்கள் இனி தூக்கப்படும். அசைக்க முடியாத உங்கள் கால்கள் இனி அசைக்கப்படும் இயேசுவின் நாமத்துல. படுத்த படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். மரண போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இனி உங்கள் ரிப்போர்ட் மாறும். இயேசுவின் நாமத்துல உங்க ரிப்போர்ட் மாறும். கவலைப்படாதுங்க. ஹalleluya. thank you jesus. யாரோ ஒருத்தங்க ஆமா நீங்க மருத்துவர்கிட்ட நீங்க பாப்பீங்க, மருத்துவர் சொல்லுவார் பாருங்க, உங்க ரிப்போர்ட் இனி மாறும். thank you jesus. ரீபா ஷாபா லாபா ராகலா திக்கலா ரீபி ஷீபி லீபி ரீபா லாமா ராபா லா சாதா லாராதலி. இயேசுவின் நாமத்துல சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தீராத வியாதிகள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்படும். இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அவனுக்கு அது அப்படியாகிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகம். விசுவாசிங்க. இயேசுவின் நாமத்துல கைகளை உயர்த்துங்க. என் கைகளோடு கையை நீங்க இணைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கைகளை நீட்டி இருக்கிற இந்த நேரத்துல தானே உங்க கைகளை இந்த கைகளுக்கு நேராக இப்பொழுது நீங்க நீட்டி பாருங்க. தேவ ஆவியானுடைய தொடுதல் உங்க மேல உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். தேவ அபிஷேகம் உங்களை நிரப்பும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய தொடுதல் உங்க மேல உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹalleluya. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மர கண்டுகளை போல இருப்பாங்க. கைகளை உயர்த்துங்க. அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்துல நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கைகளை நீட்டுங்க. ஹalleluya. என் தேவ ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் விடுதலையோடு சாட்சி கொடுப்பீங்க. விடுதலையோடு சாட்சி கொடுப்பீங்க. ஒரு அற்புத விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதும் ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. பிசாசின் போராட்டத்துல சிக்கி இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பிசாசின் போராட்டத்துல சிக்கி இருக்கிறவர்களுக்காக நான் வார்த்தையை பேசுகிற பொழுதே அசுத்த ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா, நான் வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒருவேளை ஒரு மயக்கம் போலவோ, ஒரு தலை சுற்று போலவோ, உங்க இதயத்துல வேகமான ஒரு படபடப்போ இல்லை என்று சொன்னால், ஆமா உங்க சரீரத்தில் ஏதோ ஒரு அரிப்பு மாதிரி ஏதோ ஊறுறது போலவோ காணப்படும் என்று சொன்னா, இம்மிடியேட்டா ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரை என்னை விடுதலையாக்கும் சொல்லுங்க. அசுத்த ஆவிகள் உங்கள் சரீரத்தை விட்டு விலகி போகும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹalleluya. சபிக்கப்பட்ட பிசாசுகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதும் அப்பா பிள்ளைகளை சுற்றி இருக்கும் என்று சொன்னார். அதன் கிரியைகள் அப்பா ஒருவேளை வீடுகளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். செய்வினைகள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட கட்டுகளும் இப்பொழுது அப்பா பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னார். பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது தேவ ஆவியானவர் இறங்குவாராக. இப்பொழுது தெய்வீக வல்லமை பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே தேவ ஆவியானவர் இறங்குவாராக. கட்டவிழ்க்கும் தேவ ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியா இறங்குவாராக. எந்த இடத்துல மந்திர தகடுகள், மாந்திரீக தகடுகள், கயிறுகள், இன்னும் அப்பா செய்யப்பட்ட செய்வினைகள், எலும்புகள், எலும்பு துண்டுகள், எழுத்துகள், கையெழுத்துகள், எழுதப்பட்ட கையெழுத்துகள்,
இவைகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்தாவின் அக்கினியினால சுட்டரிக்கப்படட்டும். ஹalleluya. பிள்ளைகளுக்கு விரோதமாக ஹalleluya செய்யப்பட்ட எந்த செய்வினை கிரியைகளும் இப்பொழுது அது பலிக்காதே போகட்டும். ஹalleluya. thank you Jesus. ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் உன்னை விட்டு ஓடி போவான். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும். ஹalleluya. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பிள்ளைங்கப்பா. நீர் உம்முடைய இரத்தத்தால, விலையேறப்பட்ட இரத்தத்தால நீர் மீட்டெடுத்த பிள்ளைங்க சுவாமி. ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதமும் இனி வாய்க்காதே போகட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனியங்களும் இனி செயல்படாதே போகட்டும். எப்படிப்பட்ட தந்திரங்களும் இனி பலிக்காதே போகட்டும். நான் பேசுகிற அந்த நேரத்தில் அக்கினி இறங்கட்டும். தேவ அக்கினி அப்பா அந்த இடத்தை சுட்டு எரிக்கட்டும் அப்பா. எந்த இடத்துல செய்வினை கட்டுகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால செய்வினை பிசாசுகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல செய்வினை பிசாசுகள் வெளியேறட்டும். ஹalleluya. செய்யப்பட்ட மந்திரங்கள் இனி இயேசுவின் நாமத்தினால் அதன் கிரியைகள் முழுவதுமாக அழிக்க போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். முழுவதுமாக அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். முழுவதுமாக பரிசுத்த ஆவியின் அக்கினி இப்பொழுது இறங்கி அவைகள் எல்லாம் பட்சித்து போடட்டும். இயேசுவின் நாமத்துல பட்சிக்கிற அக்கினியாய் தேவ ஆவியானவர் இந்த நேரத்துல இறங்குவாராக. இந்த ஜெபத்துல இணைந்த ஒரு பிள்ளைகள் கூட ஏசப்பா வெறுமையாய் போகக்கூடாது. அமராஜ், ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையாக போகக்கூடாது. என் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு நிரப்பணும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சாட்சியை என் தேவனீர் உருவாக்கணும் அப்பா. எஸ், இந்த ஜெபத்துல இணைந்தது நல்லது. நான் விடுவிக்கப்பட்டேன், நான் விடுதலையானேன் என்று சொல்லக்கூடிய சாட்சிகளை நான் கேட்கட்டும் சுவாமி. உன்னதமான தேவ ஆவியானவரே, எங்கள் மேல் அசைவாடுகிறவர், எங்களை சுற்றி இருக்கிறவர், எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவர், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ தூதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இருக்கிற வீடுகள்ல இருந்து அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் தேவ தூதர்கள் இனி உலாவட்டும். இனி வீடுகளுக்குள்ள அசுத்த ஆவிகள் கண்களுக்கு தெரியாது, கவலைப்படாது. ஹalleluya. ஹalleluya. கண்கள்ல தெரிகிற எந்த அசுத்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இனி உங்களை விட்டு விலகி போகும். இனி தேவ தூதர்கள் உங்க வீட்டுக்குள்ள உலாவுவாங்க. தேவ மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி நிற்கும். ஹalleluya. தேவ ஆவியானவர் உங்க மேல அசைவாடுவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அது மாத்திரமல்ல, யூதேயா, சமாரியா மற்றும் தேசத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் தேவனுக்கென்று சாட்சியா இருப்பீர்களா? இந்த இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியா இருப்பீர்கள். மரித்து உயிர் தெழுந்த என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்ட உங்கள் வீட்டுக்குள்ளாக அவருடைய மகிமை அது தங்கி நிற்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒருபோதும் என் இயேசு உங்களை விட்டு விலகி போக மாட்டார். நான் விசுவாசிக்கிற அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இனி ஒரு சாபமும் உங்க வீட்டில் இருக்க முடியாது. தலைமுறை சாபங்கள், சாப பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா சாப பிசாசுகள் வெளியேறட்டும். தரித்திர ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல கடன் பாரத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரோ ஒரு சகோதரர் நீங்க கடன் பாரத்துல இருக்கிறீங்க, ஆவியானவர் பாருங்க ஜெபத்தை முடிக்கலாம் நினைக்கிறேன். ஆனா ஆவியானவர் சொல்றார், கடன் பாரத்துல இருக்கிறீங்க, கடன் பாரத்துல சிக்கி இருக்கிறீங்க. ஹalleluya. உங்களால வெளியே வரவே முடியாது, நீங்க அதில் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அநேகர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், ஹalleluya. thank you Jesus. அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. மீனின் வாயிலிருந்து இருந்து வெள்ளி பணத்தை எடுக்க வைத்தவர் நம்ம அப்பா இல்லையா? 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். மீதம் 12 கூட எடுக்க பண்ணினவர். இனி நீங்க மீதம் எடுக்க என் தேவன் கிருபை பாராட்டுவாராம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. அநேகர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வீடுகளில் நீங்கள் மீதம் எடுப்பீர்கள், நீங்கள் மீதம் எடுப்பீங்க. இனி ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கும். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் தொழிலில் விருத்தி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் கையின் பிரயாசத்துல இனி பலனை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் பலன் இல்லாத போல இருந்திருக்கும். இனி உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சாப்பிடுவீர்கள் இல்லை, நான் சொல்ல நீங்க அனுபவிப்பீர்கள். நீங்க அனுபவிப்பீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீங்க. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது, ஆவியானவர் பேசுகிற பொழுது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் அது அப்படியே உண்டாகிறது. ஹalleluya. தீர்க்க தரிசனம் பேசுகிற பொழுது, ஆவியானுடைய ஏவுதலின்படி பேசுகிற பொழுது அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க.
உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். நன்றி நன்றி. நிச்சயமாக இந்த ஜெபத்துல இணைந்த உங்க வாழ்க்கையில இனி மாற்றங்களை பார்ப்பீங்க. ஆமென். இம்மட்டும் வா, இதை மிஞ்சி வராதே என்று சொல்லி நம் தேவன் என்ன செய்யார்? சமுத்திரத்துக்கு எல்லையை குறிச்சார். உங்க பிரச்சனைகள் இதுக்கு மேல வராது. ஆமென். உங்கள் பிரச்சனைகள், ஒரு போராட்டத்தை ஆண்டவர் அப்படியே மாற்ற போகிறார். ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவ ஆவியானவர் அவர் அசைவாடுவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக அளவில்லாத சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் வீடுகளுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் சிந்தைகளை ஆண்டவர் மாற்றுவாராக. உங்கள் எண்ணங்களை மாற்றுவாராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசப்பா, உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், என் இயேசு சிலுவையில நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த அந்த சமாதானம், எந்த வெள்ளியும் பொன்னும் அப்பா கோடியும் அமராஜா மில்லியனும் பில்லியனும் ட்ரில்லியனும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீரப்பா. அந்த சமாதானத்தை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல நான் பேசுகிறேன். ஒவ்வொரு இல்லத்துக்குள்ள அந்த சமாதானத்தை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு சகோதரர் மேல அந்த சமாதானத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு சகோதரி மேலும் அந்த சமாதானத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி அப்பா உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை காணும். என் சமாதானத்தின் தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரார். அப்பா உம்முடைய பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். எந்த தேசத்திலிருந்து பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் சரி. ஏன்னா அநேகர், நிறைய நேரம் இல்லை, ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். நீங்க வீடுகளில் வேலை பார்க்குறீங்க. ஒரு சில சகோதரிகள் நீங்க துபாயில, சவுதி அரேபியாவில் இருக்கிறீங்க. நீங்க வீடுகளில் வேலை செய்யறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க. பயப்படாதுங்க, நீங்க தனிமையா இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். வெளி தேசத்துல இருக்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தை உங்க அறையில, உங்க 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 நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, உங்க படுக்கையில தேவன் உங்க அருகில இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் உள்ளம் கலங்காது இருக்கட்டும், கவலைப்படாதுங்க. உங்கள் குடும்பத்தை தேவ ஆவியானவர் பாதுகாப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகளை என் தேவன் அற்புதமாய் நடத்துவார். ஆமென். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை எல்லாம் என் ஆண்டவர் துடைப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் முகங்கள் வெட்கம் அடைவது இல்லை. ஆமென். என் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்க. ஆமென். தைரியமா இருங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நீங்கள் மதில்களை தாண்டுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தாலே ஆவியானவர் உங்களை இந்த நேரத்துல அவர் நிரப்பி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் மேலும், உங்கள் வீடுகளுக்குள்ளும், உங்கள் பிள்ளைகள் மேலும் எப்பொழுதும் நிரப்பிக்கொண்டே இருப்பதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Amen. God bless you. God bless you.